வணக்கம் மக்களே, வெல்கம் டு டைனமிக் ட்ரிக்ஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஃபிஃப்த் டைப்பான ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் இப்படின்ற ஒரு டைப்பை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சிடேஷன்னா பேர்லயே இருக்கு. ஆக்சிடைஸ், அதாவது அது ஆக்சிஜனை கெயின் பண்ண போகுது. அப்ப ரிடக்ஷன்னா என்ன அப்படின்னா ரெடியூஸ், எதையோ ரெடியூஸ் பண்ண போகுது. அது எதை ரெடியூஸ் பண்ண போகுது அப்படின்னா ஆக்சிஜனை ரெடியூஸ் பண்ண போகுது. ஓகேவா? ஆனா இங்க ஒண்ணுத்த லூஸ் பண்ணா ஒண்ணு கெயின் பண்ணோம்ல. ஸோ ஆக்சிடேஷன்னா ஆக்சிஜனை கெயின் பண்ண போகுது, ஹைட்ரஜனை லூஸ் பண்ண போகுது. அதை ரிவர்ஸ் பண்ணா அதான் ரிடக்ஷன். அதாவது ஆக்சிஜனை லூஸ் பண்ணிட்டு ஹைட்ரஜனை கெயின் பண்ணும். இதுதான் ரிடக்ஷன். ஓகேவா? இதை நாம போக போக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, சைனா டிஷ். அதாவது இந்த சைனா டிஷ்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. அதாவது அதை ஒரு பார்சிலன் அப்படின்றாங்க. அதாவது அது ஒரு டைப் ஆஃப் செராமிக் மெட்டீரியல். இந்த பீங்கான்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அது ஒரு டைப் ஆஃப் ஒரு மெட்டீரியல், செராமிக் மெட்டீரியல். அதை ஒரு 1 கிராமுக்கு மேல எவ்வளவு வேணா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 கிராம் ஆஃப் காப்பர் அதோட சேர்த்து அதை ஹீட் பண்ணா என்ன ஆகும், நீங்க என்ன அப்சர்வ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. ஒன்னும் இல்லை, அப்படி நீங்க பண்றீங்க அப்படின்னா அந்த காப்பர் மேல பாத்தீங்கன்னாக்கா பிளாக் கலர் காப்பர் சின்ன சின்னதா ஃபார்ம் ஆயிருக்கும். அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸா ஒரு மைக்ரோஸ்கோப்ல பாக்குறீங்க அப்படின்னா அது ஒயிட் கலர் அந்த ஷெல் மாதிரி அது ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? அதுதான் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, நான் ஈக்குவேஷன் வச்சு சொல்றேன். அதாவது இந்த காப்பர் இருக்குல்ல, இந்த காப்பர்ல இந்த ஆக்சிஜன் ரெண்டுத்தையும் சேர்த்து ஹீட் பண்றோம் அப்படின்னாக்கா இது காப்பர் ஆக்சைடு இப்படின்னு மாறிடும். ஸோ இங்க என்ன நடந்திருக்கு, இந்த காப்பர் அப்படின்றது ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணிருக்கு இந்த ஹீட்டிங் ப்ராசஸ்னால. ஸோ இது CuO அப்படின்னு இங்க மாறி இருக்கு. ஓகேவா? இது அப்படியே பாத்தீங்கன்னா ஃபுல்லா இது ஆட் ஆயிருக்கு. உடனே நீங்க இங்க கேட்கக்கூடாது, அப்ப இங்க நீங்க ஆக்சிடேஷன்னாக்கா ஆக்சிஜன் கெயின் ஆகணும், ஹைட்ரஜன் லூஸ் ஆகணும், இங்க ஹைட்ரஜன் இல்லை அப்படின்னாக்கா இந்த ஈக்குவேஷன்ல ஹைட்ரஜன் இல்லை. வேணும்னாக்கா நம்ம அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேற ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்த தர உங்க புக்ல இப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது ஆக்சிடேஷன். இதை ரிவர்ஸ் பண்ணா என்ன ஆகும்னா ரிடக்ஷன் சொன்னா, அப்போ இதே காப்பர் ஆக்சைடை ஒரு ஹைட்ரஜனோட நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னாக்கா இது இந்த ஆக்சிஜன் இப்படி ஆட் ஆயிட்டு இந்த காப்பர் அப்படின்றது, நமக்கு காப்பர் தானே முக்கியம். ஸோ இந்த காப்பர் பாத்தீங்கன்னாக்கா ஆக்சிஜனை லூஸ் பண்ணிடுது. ஓகேவா? இதுதான் ரிடக்ஷன் ப்ராசஸ். அதாவது உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னாக்கா, சப்ஸ்டன்ஸ் லூசஸ் இட்ஸ் எலக்ட்ரான், அதை ஆக்சிடேஷனும், சப்ஸ்டன்ஸ் கெயின் இட்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னாக்கா அதை ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இது ரெண்டும் தனித்தனியா பார்த்தாச்சு. இது ஆக்சிடேஷன், இது ரிடக்ஷன். இப்போ ரெண்டுமே சேர்ந்து வந்தா என்ன பேர் சொல்லுவோம்? அதுதான் நம்ம ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு. ரெடாக்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, RED. அதாவது இது ரிடக்ஷன், OXனா ஆக்சிடேஷன். இந்த ரெண்டு ப்ராசஸும் அட் அ டைம்ல நடக்கும். அதாவது நீங்க ஒரு இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த காப்பர் ஆக்சைடு, இந்த ஹைட்ரஜன் ரெண்டுத்தையுமே நீங்க ஆட் பண்ணி ஹீட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சிடேஷனும் நடக்கும், ரிடக்ஷனும் நடக்கும். ஸோ இதனாலதான் இது நாம ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்றோம். இங்க காப்பர் ஆக்சைடு அப்படின்றது காப்பர் ஆயிடுச்சு, H2ன்றது H2 அப்படின்றது வாட்டராக மாறிடுச்சு. இந்த வாட்டர் இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ப்ராசஸும், காப்பருக்கு பாத்தீங்கன்னா ரிடக்ஷன் ப்ராசஸும் நடந்திருக்கு. இதனாலதான் நாம இதை ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுறோம். ஓகே, இதுக்கு இன்னும் 2 எக்ஸாம்பிள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இதுவுமே ரெடாக்ஸ் ரியாக்ஷன் தான். இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, இந்த ஜிங்க் அப்படின்றத பாத்தீங்கன்னாக்கா ரிடக்ஷன் ப்ராசஸ் போயிருக்கு. இந்த கார்பன் பாத்தீங்கன்னாக்கா இது ஆக்சிடேஷன் ப்ராசஸ் போயிருக்கு. ஓகேவா? அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. இந்த இது இப்படியும் பேலன்ஸ் உள்ள இதை இந்த 4 பார்ட் இருக்குது. அது இந்த 4 பார்ட்ல 2Cl இப்படின்னு பிரிக்கலாமா? 2Cl. அப்போ இது இப்படி போச்சுனாக்கா பேலன்ஸ் 2 இங்க இருக்கும். அந்த 2 தான் இங்க இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னாக்கா இது ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதனாலதான் இதை ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா?
நாங்க சேனல்ல இதோட வந்து சாப்டர் 1 முடியுது. இது மட்டும் இல்லாம நாம வந்து டியூஷன்ஸும் எடுக்கிறோம். ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டூ 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்க எல்லா சப்ஜெக்ட்ஸும் பிளஸ் 11th அண்ட் 12th இருக்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ் இந்த 3 சப்ஜெக்டும் வர்ச்சுவலாவும் எடுக்கிறோம். ஹோம் டியூஷன்ஸ் எடுக்கிறோம். நீங்க யூடியூப் வீடியோஸை தாண்டி நிறைய கத்துக்கணும், நிறைய வந்து ப்ராக்டிகல் செஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க தாராளமா dynamic_tricks இந்த பேஜை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க வந்து உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ள ரீச் பண்ணுவோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு சாப்டர்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.